ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி நம்மளோட எப்பல்மியில் பார்க்க போகிற ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 15 Pro Max. இது என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் வந்து சார்ஜில் போட்டுட்டு இருந்த மாதிரியே ஃபோன் செஞ்சுட்டு சடனாக டெத் ஆகிட்டு, அதுக்கப்புறம் சார்ஜில் போட்டு பார்த்துருக்காரு, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இது வந்து ஒரு கடைக்கு போய் வந்திருக்குது. அவங்க பேட்டரியை மட்டும் மாற்றி பார்த்துருக்காங்க. அதுக்கு வந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ நம்ம இதை வந்து 6 போர்ட்டில் அடித்து பார்த்தோம். 6 போர்ட்லையும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ நம்ம இந்த ஃபோனை கழட்டி சேஃபாக கழட்டி உள்ளுக்குள்ளே பார்த்த டைமில் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிச்சுன்னா, இது வந்து உள்ளுக்குள்ளே பேஸ்பேண்ட் போர்டு, அதாவது இது வந்து டபுள் லேயர் போர்டு. ஸோ இதில் வந்து அப்பரில் வந்து எந்த ஷோட்டும் இல்லை. ஃபோன் வந்து ரெண்டையும் செப்பரேட் பண்ணி போட்டு ஃபோனை வந்து ஒன் பண்ணினோம்னா, மேலே உள்ள அப்பரில் வச்சு ஒன் பண்ணும்போது ஃபோன் வந்து ஓன் ஆகுது. எந்த ஷோட் லீக்கேஜ் எதுவுமே இல்லை. ஃபோன் வந்து ஃபோனோட போர்ட் கண்டிஷன் வந்து எந்தவித ப்ராப்ளமும் இல்லை, நல்லா இருக்குது. இது பிரச்சனை எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இருக்குது டவுன் லேயர், இதில் தான் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதைத்தான் இதில் என்ன இருக்குது, இதில் எந்த லைன் ஷோட், இதை எப்படி இந்த ஷோட்டை ரிமூவ் பண்ணி இந்த ஃபோனை ரீஃபிக்ஸ் பண்ணி எப்படி ஒன் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் வரப்போது. வாங்க வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15 Pro Maxல இந்த இருக்குது டவுன் லேயர் போர்ட் தான் இது. இதில் வந்து நம்ம ஓவராலாக செக் பண்ண டைமில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, ரைட் போர்டு நரிக்குது, நம்ம மல்டிமீட்டரை பீப் மோடில் இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிச்சுன்னா, இந்த இருக்குது இந்த கெப்பாசிட்டர் லைன் எல்லாம் என்ன ஃபுல்லாக ஷோர்ட். ரைட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷோர்ட். ரைட், இதெல்லாம் ஷோர்ட். நமக்கு எங்கே ஷோர்ட்னு சொல்லி என்ன செய்யாது தெரியாது. ஸோ இந்த ஷோர்ட்டை தான் ஃபைன் பண்ண போகிறோம். ரைட், இந்த கெப்பாசிட்டர் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இருக்குது. ரைட், இது வந்து எந்த லைன்டா? ரைட், இது வந்து விடிடி மெயின் லைனில் தான் இப்போ நமக்கு என்ன செய்யுது, ஷோர்ட் இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த ஷோர்ட்டை வந்து ரொசின் போட்டு ஷோர்ட்டை வந்து ஃபைன் பண்ண போகிறோம். ரைட், நம்ம இப்போ இதுக்கு ரொசின் போட்டுக்கொள்வோம். ரொசின் போட்டு ரைட் ஓகே, நம்ம ரொசின் போட்டு நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், இப்போ வந்து விடிடி மெயின் 3.7லேருந்து 4.2 வோல்டேஜ். ரைட், இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், 4.2 வோல்டேஜ் வச்சு இன்ஜெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இங்கே வந்து கிரவுண்ட் பண்ணிக்கொள்கிறேன் நான். ரைட் ஷோர்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் இந்த இருக்குது. ரைட், ஜூம் பண்ணி காட்டுறேன். ரைட், ஷோர்ட் வந்து இங்கே தான் இருக்குது. ரைட், நான் இன்னொரு ஒன் மோர் காட்டுறேன். ரைட் ஓகே, ஒன் மோர் காட்டுறேன் ஜூமிங்கில். ரைட், நமக்கு வந்து இந்த கெப்பாசிட்டர் தான் ஷோர்ட்டில் இருக்குது. ரைட், இது வந்து விடிடி மெயினோட சம்மந்தப்பட்ட ஒரு கெப்பாசிட்டர். ரைட், இந்த கெப்பாசிட்டர் நமக்கு தேவையானு பார்த்தீங்கன்னா, அந்த கெப்பாசிட்டர் நமக்கு தேவையில்லை. ஸோ இதைத்தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், ரிமூவ் பண்ணி போட்டு ஷோர்ட் இருக்கிறான்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். பேஸ் பேண்டை பார்ப்போம். ரைட், பேஸ் பேண்ட் எல்லாம் வருது. ஓகே, எல்லாம் ஒர்க் ஆகுது. ரைட், கேமரா எல்லாம் ஒர்க் ஆகுது. ரைட், இப்போ வந்து நாங்கள் இந்த ஃபோனை வந்து என்ன செஞ்சிருக்கிறோம். ஸோ இது மாதிரி ஃபோனில் இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து ரிப்பேர் பண்ணி தருவோம். நாங்கள் ரிப்பேர் மட்டும் இல்லை, எங்களோட எப்பல்மியில் வந்து நாங்கள் வந்து கோர்ஸ் கொடுத்துட்ருக்கிறோம். ஸோ கோர்ஸில் ஜாயின் ஆக இன்ட்ரெஸ்டான ஆட்கள் எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணி கொள்ளுங்கள். ரைட், தேங்க்யூ.